ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக 750 ரூபாய் பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஸ்கிரப் டைபஸ் காய்ச்சலால் பாதித்தால் உடனே சிகிச்சை பெற வேண்டும். சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவுறுத்தல். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெறாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம். புதுவை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் எச்சரிக்கை. புதுச்சேரி சிறுமி பாலியல் கொலை வழக்கை விரிவுபடுத்த வலியுறுத்துவேன். பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் அரசு சார்பில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முன்னாள் ஆளுநர் கிரண்பேடிக்கும் அப்போது இருந்த காங்கிரஸ் அரசுக்கும் மோதல் ஏற்பட்டு ரேஷன் கடைகள் மூடப்பட்டதால் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக பணம் செலுத்தப்பட்டு வந்தது. மேலும் 2021 என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசு பொறுப்பேற்றவுடன் 2022ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, பச்சைப்பருப்பு, கடலைப்பருப்பு உட்பட 10 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது போல கடந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக புதுச்சேரி அரசு ரூபாய் 500 பணமாக வழங்கியது. அதன் பிறகு கூடுதலாக 250 ரூபாயும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு மொத்தம் ரூபாய் 750 ரூபாய் கடந்த ஆண்டு தரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த தீபாவளிக்கு புதுவை அரசு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி, சர்க்கரையை தீபாவளிக்கு தரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் இலவச அரிசியும் விரைவில் தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பொங்கல் தொகுப்பு பொருட்களும் கிடைக்கும் என புதுவை மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். தமிழகத்தில் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு பொருட்கள் தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்காக டோக்கன் வழங்கும் பணியும் நடந்து வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஏதும் நடக்கவில்லை என்பதால் பொங்கல் பொருட்கள் வழங்க அரசு திட்டமிட்டாலும் அதற்கு அனுமதி பெற்று டெண்டர் கோரி பொருட்களை பெற்று விநியோகிக்க போதிய கால அவகாசம் இல்லை என்பதால் இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 750 வீதம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதன்படி ரேஷன் கார்டுகளுக்கு தலா ரூபாய் 750 வீதம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். எப்பொழுதும் கொடுக்குற மாதிரியே கொடுப்போம். கடந்த ஆண்டு எவ்வளோ கொடுத்தோம்? 750. அதே கொடுப்போம். பணமாக கொடுக்க போகிறோம். வங்கி கணக்கு. ஸ்கிரப் டைபஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார். புதுவையின் அண்டை மாநிலங்களில் தற்போது ஸ்கிரப் டைபஸ் காய்ச்சல் பரவி வருகிறது. குளிர்காலத்தில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் ஸ்கிரப் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் ஏற்படுகின்ற காய்ச்சல் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஓரியன்ஷியா சுச்சுகமுசி என்ற பாக்டீரியாவால் இந்த காய்ச்சல் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து தொற்றுக்குள்ளான உண்ணிகள் மனிதர்களை கடிக்கும் போதுதான் இந்த காய்ச்சல் பரவுவதாகவும் தவிர மனிதர்கள் ஒருவரை ஒருவர் தொடுதல், இருமல், தும்மல் போன்றவற்றாலோ பரவுவதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மனிதர்களுக்கு மட்டுமின்றி செல்ல பிராணிகளுக்கும் இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட அதன் மூலம் மனிதர்களுக்கும் பரவ வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து கூறியுள்ள புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், இந்த ஒட்டுண்ணிகள் கடித்த 14 நாட்களில் காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, இருமல், உடல் முழுவதும் நெறிக்கட்டுதல் போன்றவை ஏற்படும் என்றும் இதனை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் 2வது வாரத்தில் நுரையீரல் தொற்று, நிமோனியா, மூளைக்கு தொற்று பரவி கோமா, பதற்ற நிலை, திடீர் சுவாச செயலிழப்பு, கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல் ஏற்படுத்தும் என்றும் கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழந்து மரணமடையும் வாய்ப்பும் 30% வரை உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த அறிகுறி இருப்பவர்களுக்கு ஒட்டுண்ணி கடித்த இடத்தில் நெருப்பால் சுட்டது போல கருப்பு நிறத்தில் நீள்வட்ட புண் ஏற்படும் என்றும் இது எஸ்கர் என்று அழைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அவர், காய்ச்சலோடு சேர்த்து ஒட்டுண்ணி கடித்ததற்கான புண் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் இது பாக்டீரியா தொற்று என்பதால் நமது அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மாத்திரைகள் மூலமாகவே முழுமையாக குணப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக
வயதானவர்கள் மற்றும் இணை நோய் இருப்பவர்களுக்கு இது ஏற்பட்டால் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் அவர்கள் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்றும் புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட தமிழக மாவட்டங்களில் ஸ்கிரப் டைபஸ் நோய் பரவல் அதிக அளவில் காணப்படும் நிலையில் புதுவைக்கு அருகாமையில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்திலும் நோய் தொற்று பரவியுள்ளது. இதனால் புதுவையில் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்றும் உண்ணிகளிடம் இருந்து கடிபடாமல் இருப்பதுதான் இதன் முதல் தற்காப்பு நடவடிக்கை என்றும் சுகாதாரத்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தலையணை, படுக்கை விரிப்புகளை சரியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் வீட்டை சுற்றி புதர்கள் மண்டி இருந்தால் அதனை சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் உண்ணி கொல்லி மருந்துகளை தெளிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டுள்ள பெட்ரோல், டீசல் விலை உயர்வை அரசு வாபஸ் பெறாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், புத்தாண்டு பரிசாகத்தான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கூட்டணி கட்சியான மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் பெட்ரோல், டீசல் விலை மற்றும் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் ஏற்கனவே மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விலை உயர்வு ஆளும் அரசின் புத்தாண்டு பரிசு என கூறினார். மேலும் வெள்ள பாதிப்பு குறித்து புதுச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்ட பின்னரும் இதுவரையிலும் புதுச்சேரிக்கான நிவாரணத் தொகை மத்திய அரசால் வழங்கப்படவில்லை என்று கூறியவர், வெள்ள பாதிப்பில் இருந்து பொதுமக்கள் இன்னும் மீளாத நிலையில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் பேருந்து கட்டணத்தை கட்டுப்படுத்தவோ குறைக்கவோ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவ்வாறு விலை உயர்வை வாபஸ் பெறாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தற்போது உள்ள சூழ்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு உள்ளதால் புதுவை அரசு அறிவித்துள்ள பொங்கல் பணம் 750 போதுமானதாக இருக்காது என்றும் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு பொங்கல் பரிசை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது என்று நல்லா தெரியும். அந்த விலைவாசிக்கு உயர்ந்ததற்கு ஏற்றார் போல இவரே ஏற்றிருக்கார். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 2 ரூபாய் ஏற்றிருக்காரு. அதே மாதிரி மற்ற பொருட்களுக்கும் விலையை உயர்த்திருக்கிறாரு. இவர் அறியாமலேயே மற்ற பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற நேரத்தில் 750 ரூபாய் போதுமா என்பதுதான் கேள்வி. அதாவது மக்களுக்கு ஏற்றார் போல இவர்கள் தர வேண்டும். தமிழகத்தில் 2000 ரூபாய் தந்திருக்கின்றார்கள். விலைவாசி உயர்வை வைத்து பார்த்தால் 2000 ரூபாயை தர வேண்டும். புதுச்சேரி சிறுமி பாலியல் கொலை வழக்கை விரைவுபடுத்த வலியுறுத்துவேன் என பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாக அமைப்பு தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், மாநில நிர்வாகிகளை தனித்தனியே சந்தித்து சட்டசபை தேர்தல் உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாக கருத்துக்களை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். மேலும் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்தால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவர், புதுச்சேரி சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ற வழக்கை விரைவுபடுத்த உள்துறை அமைச்சரிடம் தெரிவிப்பேன் என்றும் கூறினார். மேலும் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா குரல் கொடுக்கும் என்றும் பெண்கள் பாதுகாப்புக்கு என சட்டம் உள்ளதால் அதனை யார் மீறினாலும் தவறுதான் என்றும் அவர் கூறினார். நடந்தா கூட அந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்கு, எதனால டிலே ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமா அதனால கேட்பேன். உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கும் போது நிச்சயமாக அந்த வழக்கை விரைவுபடுத்துவதற்கு நான் முயற்சி எடுப்பேன். எல்டிசி, யூடிசி, செவிலியர் என 1100 அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள இளநிலை பொறியாளர் 99 பேருக்கும் மேற்பார்வையாளர்கள் 69 பேருக்கும் பணியாணையை ஜனவரி 3ஆம் தேதி வழங்கும் நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். மேலும் இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அனைவருக்கும் பணியாணையை வழங்கினார். தொடர்ந்து ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு, கணக்கீடு, வரி மற்றும் கட்டணம் செலுத்தும் இணையதள சேவையை தொடங்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நிர்வாகத்துறை, சுகாதாரத்துறையில் உள்ள 1100 பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு இன்னும் 3 மாதத்தில் வெளியாகும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார்.
மேலும் இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்தகுமார், துணைநிலை ஆளுநரின் செயலாளர் நெடுஞ்செழியன், தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்காக ரோடியார் மில் பகுதியில் மண் பரிசோதனை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ரோடியர் மில் ரயில்வே கேட் பகுதியில் ரூபாய் 72 கோடி செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதால் கடந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையொட்டி புதிய பஸ் நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் மேம்பாலம் அமைப்பதற்கான முதல் கட்ட பணிகளை ரயில்வே துறை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. மண்ணின் தன்மைக்கு ஏற்ப மேம்பாலத்திற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு அமைக்கப்படுவது வழக்கம். இதற்கான மண்ணின் தன்மையை அறியும் பணி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கியது. ரோடியர் மில் வளாகத்தில் மோட்டார்கள் மூலம் போர் அமைத்து மண் பரிசோதனை செய்யப்பட்டு ரயில்வே என்ஜினியர் சக்திவேல் அதனை ஆய்வு செய்து வருகிறார். அந்த பகுதியில் 23 இடங்களில் போர் அமைத்து மண் பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதுவரை 5 இடங்களில் மண் பரிசோதனை செய்யப்பட்டு 6வது இடமாக வனத்துறை அலுவலக வாசல் முன்பு போர் அமைத்து பரிசோதனை செய்யும் பணியும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இன்னும் 17 இடங்களில் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதால் தீவிரமாக பணி நடைபெற்று வருகிறது. வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவை நபர் உட்பட 6 பேரிடம் 2.78 லட்சம் ரூபாயை மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பகுதி நேரம் வேலைவாய்ப்பு மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி அரவிந்தும் மர்ம நபருக்கு 1.51 லட்சத்தை அனுப்பி ஏமாற்றம் அடைந்தார். இதேபோல காரைக்காலை சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரும் 97,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மேலும் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கனிமொழி என்பவர் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் என்பதை நம்பி மர்ம நபரிடம் 17,000 ரூபாயை இழந்துள்ளார். காமராஜர் நகரை சேர்ந்த ஸ்டீஃபன் 4,000, தென்றல் நகரை சேர்ந்த ஜனார்த்தனன் 4,000 மற்றும் ஒதியஞ்சாலை நந்தினி 5,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தமாக 2.78 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும், விரைந்து பதவி உயர்வு வழங்க வேண்டும் என புதுவை காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் கணேசன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை காவலர் பொதுநல இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை காவல்துறையில் நீண்ட நாட்களாக 70க்கும் மேற்பட்ட துணை ஆய்வாளர் பதவி காலியாக உள்ளதால் இதனால் காவல்துறையில் பணிகள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் துணை ஆய்வாளர் தேர்வு செய்து 13 ஆண்டுகள் ஆவதால் காவல்துறையில் வேலை பளுவை போக்க உடனே துணை ஆய்வாளர் பதவியினை நேரடியாக தேர்வு செய்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், காவல்துறையில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பல மாதம் ஆகியும் பாராளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய காவலர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்காமல் உள்ளதை உடனே வழங்க வேண்டும் என்றும், பதவியில் உள்ளவர்களுக்கு விரைந்து பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்றும், புதுவையில் சைபர் கிரைம் குற்றங்கள் தினமும் அதிகரித்து வரும் நிலையில் காவல் நிலையத்தில் 2 ஆய்வாளர்கள் மட்டும் பணியில் உள்ளதால் பணிச்சுமை அதிகமாக இருப்பதன் காரணத்தாலும் மேலும் 2 ஆய்வாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் புதுவை பொதுநல இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன் வலியுறுத்தியுள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,215 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 960 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.